ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் இன் ஒன். நம்ம இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் ஸ்டோனேஜ் வெர்ஷன் அப்படின்ற ஒரு கேம் தான் கைஸ் ப்ளே பண்ண போகிறோம். நம்மளுடைய ஸ்கேரி டீச்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதுலேருந்து இப்போ வந்து ஸ்டோனேஜ் வெர்ஷனாக வந்துட்டா. இருந்தாலும் ஸ்டோனேஜ் வெர்ஷனாக மாறினாலும் வந்துட்டு வெறுப்பேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. ஓகே, வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு ஸ்கேரி டீச்சரை வந்து நல்லா வெறுப்பேற்றிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய காட்டுவாசி வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஹாலோவின்காக வந்துட்டு லைட்னிங் வர மிஷின் மாதிரி வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதை வச்சு வந்துட்டு நம்மளுடைய மிஸ்டிக் வந்துட்டு ஒரு லெசனை வந்து டீச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, வாங்க அது வந்துட்டு நம்ம வந்து அதை வச்சு வந்துட்டு மிஸ்டிக் வந்து ஒரு லெசனை வந்து டீச் பண்ணிடுவோம். ஓகே, என்னதோ இது ஐயோ பாருங்களேன், நல்லா பிடிச்சி தள்ளிட்டுருக்கா. ஆனால் இதெல்லாம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மூளைன்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். அது நம்ம காட்டுவாசிக்கு இருக்கான்னு தான் தெரில. இதான் பார்த்தீங்களா அந்த மிஷின் போல் இருக்குது. ஓகே, பாருங்க சிரிக்கிறா. நான் தான் இந்த உலகத்துலேயே புத்திசாலின்னு வேற சொல்கிறா. இதை எங்கே போய் சொல்லன்னு தெரியல. இதெல்லாம் வந்து அதாவது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய காட்டுவாசி யார்கிட்ட இருந்தோ அந்த மிஷின் ஆட்டையே தான் போட்டிருப்பா. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டா. ஓகே, இங்கே வந்து இப்போ வந்து இந்த கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டோம் அப்படின்னா மிஷின் வந்து ஒர்க் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்களேன், இதுதான் அந்த மிஷின் போல் இருக்குது. எவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்கா. கண்டிப்பாக நம்மளுடைய காட்டுவாசி பண்ணியிருக்க மாட்டா. ஓகே, இது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்களா நம்மளுடைய காட்டுவாசியோட மூஞ்சி தெரியுது. ஓகே, இதோ இங்கே தான் அந்த இது போடணும் போல் இருக்குது. ஓகே, போட்டாச்சு. இப்போ அவள் தான் மிஷின் வந்து ஒர்க் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே பாருங்கள், அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த லைட்னிங் வந்து வரல. ஓகே, இப்போ நம்ம காட்டுவாசி வந்து இங்கே தான் வந்துட்டுருக்கா. நம்ம வந்து போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளை பார்க்க மாட்டா. ஓகே, வந்துட்டா. ஐயோ என்னாச்சு என் மிஷினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறா. பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக ஓடுறான்ட்டு. பாருங்கள், அப்படியே பிடிச்சி அமுக்குறா. அவள் தான் கையோடு வந்துட போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் எப்படி பிடிச்சா. அவ்வளோதான், கையோடவே வந்துருச்சு. சும்மா சொன்னால் கையோடவே அந்த மிஷின் வந்துருச்சு. அதாவது அந்த ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல, அந்த எலும்பு வச்சு பண்ணியிருக்கால, அது ஏன்னா எலக்ட்ரிசிட்டி மாதிரி பாஸ் ஆகுது. ஐயோ அதாவது இது நான் எதிர்பார்க்கல. ஓகே, அது வந்து ப்ராங்க் பண்ணலன்னா நான் வந்து அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்மளுடைய ஸ்கேரி டீச்சர் வந்துட்டு மண்ணுக்கு அடியிலேயே போயிட்டா. அதாவது இந்த சுத்தியலை வச்சு அடிப்பாங்க தெரியுமா, இந்த சுத்தியலை வச்சு ஆணியை வந்து அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த கட்டை வந்து சுத்தியல் மாதிரி வந்து நம்மளுடைய காட்டுவாசியை வந்து அடிச்சு வந்து பூமிக்குள்ளே தள்ளிடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய காட்டுவாசி வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறேன்ற பேரில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்காங்களாம். நம்மளே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராங்க் பண்ணலான்னு நினச்சி அந்த காட்டுவாசியவே ப்ராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே வந்துட்டு ப்ராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க, அதே அந்த சாப்பாடை வச்சு. ஓகே, இது பாருங்கள், இதான் அந்த தவளை 65ன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தவளையெல்லாம் சுட்டிகிட்ருக்கா. தவளையெல்லாம் சாப்பிட்றான்ப்பா நம்மளுடைய காட்டுவாசினா அந்த காலத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு அதெல்லாம் சாப்பிட்றது சகஜம் தானே. நம்ம போய் இதை பெருசாக பேசிகிட்ருக்கோம். ஓகே, இது என்ன ஏதோ மரத்தில் வந்து பச்சை கலரில் இருக்குது, இதை வச்சு ப்ராங்க் பண்ண முடியுமா? ஓகே, இது பச்சை ஆமாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, இது லிசார்டா? இது கேமலியானில் சொல்லணும் பச்சோந்தியை. இவங்க என்ன பச்சோந்தியை போய் லிசார்டுன்றாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று நம்மளால் ப்ராங்க் பண்ண முடியுதா, நம்மளுக்கு அது போதும். ஓகே, இதுதான் போலிருக்காங்க. அவங்க பாருங்களேன், அவங்க தான் வந்து நம்ம காட்டுவாசி இருக்கா. ஓகே, நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டாச்சு. இதை வந்து மறைக்க சொல்லியிருக்காங்க. இந்த மறைக்கிறதுக்கு வந்து அவள் செஞ்சுருக்கா பார்த்தீங்களா, இந்த ஃப்ராக் 65 தவளை 65வே வந்து எடுத்து உள்ளே போட்டு மறைச்சிடலாம். ஓகே, மறைச்சாச்சு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நம்ம காட்டுவாசி வரத்துக்குள்ளே குடுகுடுன்னு எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாங்க நம்மளும் போய் குடுகுடுன்னு ஒளிஞ்சிக்கலாம். ஓகே, இங்கே வந்து போய் ஒளிஞ்சிக்கலாம். ஓகே, எங்கேயாவது பார்த்தீங்களா காட்டுவாசி. ஐயோ பாருங்கள், அந்த பச்சோந்தி எப்படி கையெல்லாம் வந்துட்டு ஏறுது. நம்ம காட்டுவாசிக்கு ஒரே ஷாக்கு. நம்ம குழந்தைங்கள ப்ராங்க் பண்ணலான்னா நம்மளே இப்போ ப்ராங்க் ஆகி போயிருக்கோமேன்ட்டு. இது என்னது இது என்ன அவ்வளோதான். அது பார்த்தீங்களா, தலையை சுற்றி அந்த பச்சோந்தியே வந்துட்டு சுற்றிட்டுருக்கு. பாவம் நம்மளுடைய காட்டுவாசி வந்து மயக்கமே ஆயிட்டா. ஐயோ என்னது இது, வந்து கணத்தில் வந்து உக்காருது. ஓகே, ஐயோ இது பார்த்தீங்களா, பார்க்குற பாரு குறுன்னு இருக்குது. அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. ஐயோ காட்டுவாசியோட கண்ணும் பிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பாருங்கள் எப்படி பிடிச்சி எஃபோர்ட் போட்டு. அவ்வளோதான், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையன்ற மாதிரி இல்லை, முடிஞ்சு போச்சு. காட்டுவாசி கண்ணும் கதை முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போது வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷின்குள்ளே போகலாம் வாங்க. பாவம் காட்டுவாசி, ஆனால் நம்மளை ப்ராங்க் பண்ணலாம்னு நினச்சி அவளே ப்ராங்க் ஆகி போயிருக்கா. அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய காட்டுவாசிக்கு பிடிச்சதை வச்சு வந்துட்டு அவளை வந்து பயப்பட வைக்க சொல்கிறாங்க. அதாவது நம்ம காட்டுவாசிக்கு பிடிச்சதை வச்சு காட்டுவாசிக்கு பிடிச்ச விஷயத்தை வச்சு வந்து காட்டுவாசியை வந்து பயமுறுத்த சொல்கிறாங்க. நம்ம காட்டுவாசிக்கு என்ன பிடிக்கும், ஆனால் நடந்து வர நடைய பார்த்தீங்களா, என்ன ஏதோ பார்த்து ஷாக் ஆகுற.
வரா. அட அங்கே அந்த பெரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஓ அவளுக்கு பெரீஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? ஐயோ பாருங்களேன் எப்படி ஓடி வரன்ட்டு அந்த கிங்காங் ஓடி வர மாதிரியே இருக்குது. அந்த கிங்காங் குடுக்குன்னு ஓடி வர மாதிரி இருக்குது பாருங்களேன். சாப்பிட்றதா அதே மாதிரியே தான் இருக்குது. ஐயோ நம்ம காட்டுவாசி ஆனால் இந்த மாதிரி ஆவாளான்னு தெரியலப்பா. சூப்பர்னு வேறு சொல்லலாம். நம்ம வந்து இதை வச்சு ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியாச்சு. அது நம்ம ஃப்ரெண்டோட டிஸ்கஸும் வந்து பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், அதாவது நம்ம காட்டுவாசிக்கு வந்து பிடிச்ச விஷயம் வந்துட்டு இதுதான் தெரிஞ்சு போச்சு, இந்த பெரி தான் தெரிஞ்சு போச்சு. அதை வச்சு நம்ம வந்து ப்ராங்க் பண்ணிடலாம். இனிமேல் பெரினாலே ஐயோ பெரியான் தான் கத்தணும் காட்டுவாசி. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இது வந்து அந்த பெயிண்ட் இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, கல்லில் போயிட்டு இந்த பெரி கலரில் வந்துட்டு பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா நம்ம காட்டுவாசி வந்துட்டு அந்த கல்லை போய் பெரிஸ்ன்னு நினச்சி சாப்பிடுவோம். அது வந்து சாப்பிடும்போது கடிக்கலான்னு போகும்போது வாயில் அந்த பல்லாம் கொட்டிடும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்களா இங்கே தான் வந்துட்டு அந்த கல்லும் இருக்குது. ஓகே இதில் வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டுலாம் தான் நம்ம காட்டுவாசி வந்து இதை வந்து பெரிஸ்ன்னு நினச்சி சாப்பிடும்போது அவள் தான் பல்லை கடிக்கும்போது அந்த பல்லெல்லாம் அப்படியே வந்து குடு குடு குடுன்னு கொட்டிடும். அவள் இருக்கிற அந்த பல்லெல்லாமே இருக்காது. ஓகே 32 பல்லுமே வந்து இருக்காது. ஓகே இதை பாருங்க காட்டுவாசி வந்து பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கா. நம்ம ஒழிஞ்சிக்கிட்டு வந்து பார்த்திங்களா இன்னொன்று அந்த நடைய மாத்தில் நடந்தோட ஸ்டைலே வித்தியாசமாக தான் இருக்குது பார்த்திங்களா. பெரிஸ்ன்னு வேறு இருந்துச்சு. ஐயோ ஸ்டைலாக சாப்பிட்றாங்களாமா. அவ்வளோதான். இப்போ என்ன ஆக போகுது, ஆசையாக கடிக்கலான்னு போகிறா. அவ்வளோதான் பல்லு போச்சு. ஐயோ பார்த்திங்களா பல்லெல்லாம் கொட்டி போச்சு. ஆனால் நான் மொத்த பல்லும் கொட்டோன்னு பார்த்தா கொஞ்சம் நெஞ்ச பல் வந்து பொழைச்சிக்கிச்சு. சரி ஓகே அதை வச்சாச்சு ஏதாவது சாப்பிட்டு போகட்டுமே. ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னது ஸ்டோன் ஏஜ் செல்ஃபியா? அந்த காலத்தில் வந்து செல்ஃபி எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் ஸ்டோன் ஏஜ் செல்ஃபின்னா அது எப்படி இருக்கும் தெரியலையே. ஸ்டோன் ஏஜில் செல்ஃபி இருக்கா? சரி ஓகே என்ன ஏதுன்றதை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே நம்ம என்னமோ பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்களா. பின்னாடி காட்டுவாசி வந்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்க்குறா. அதை நம்ம உஷாராக நோட் பண்ணியாச்சு. ஓகே அவ்வளோதான். நம்ம வந்து அது வந்து ஆமாம் அதுக்கு பார்க்குறதுக்கு கல் மாதிரி இருக்கா. ஆனால் வந்து மூஞ்சி வந்து வச்சு அது மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஓகே பார்த்திங்களா காட்டுவாசி வந்து வரா. அது எனக்கு தெரிஞ்சு அது மண்ணுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துருக்கு பார்த்திங்களா. காட்டுவாசி வந்துட்டு நம்மளும் இதே மாதிரியே பண்ணி நம்மளும் வந்துட்டு எல்லாம் அந்த காலத்துலேயே வந்து ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கலாம் அப்படின்னு வேறு சொல்கிறான் நம்ம காட்டுவாசி. பார்த்திங்களா இதெல்லாம் வச்சு அவார்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நம்ம காட்டுவாசியை என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே தெரில. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு அது பார்த்திங்களா முன்னாடியே தான் இருக்கா நம்ம காட்டுவாசி. இப்போ நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பார்த்து துரத்த ஆரம்பிச்சிடும். சைடில் அந்த கேமராவில் பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் அந்த லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற கேமராவை பாருங்கள். அந்த காட்டுவாசி எங்கே இருக்கான்னு காமிக்கும். ஓகே அந்த காட்டுவாசி கொஞ்சம் அந்த பக்கமாக போனால் நல்லாயிருக்கும். நம்ம குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு அது வந்து எப்படி வந்து காட்டுவாசியை ப்ராங்க் பண்ணணுன்ற வேலையை பார்க்கலாம். ஓகே காட்டுவாசி வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஓகே நம்ம குடு குடு குடுன்னு இங்கே என்ன கலரில் என்னமோ எல்லோ கலரில் எதுவும் ஆகுது. இது வந்து இதுவா, அதாவது வந்துட்டு அங்கே இருக்குது பார்த்திங்களா நான் மண் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன்ல, நம்ம கூட வந்துட்டு மூஞ்சை வந்துட்டு இது பண்ணோம்ல உள்ளே வந்து அடித்து வச்சோம்ல, அதை வந்து மாற்ற சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்து மண்ணுக்கு பதிலாக கல் வைக்க சொல்கிறாங்க. ஓகே வச்சாச்சு. களிமண்ணுக்கு பதில் கல்லை வைக்க சொல்கிறாங்க. ஓகே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி வச்சாச்சு. அவ்வளோதான். அது வந்து களிமண்ணுன்னு நினச்சி நம்மளுடைய காட்டுவாசி வந்து மூஞ்சை வந்து வைக்கும்போது அவ்வளோதான். கல்லுன்னு தெரியாமல் வைக்கும்போது மூஞ்சல் அந்த கல் வந்து உடஞ்சி மூஞ்சில் இருக்க எலும்புலாம் உடஞ்சிடும். அவ்வளோதான் உடஞ்சி போச்சு. பாருங்கள் நம்ம காட்டுவாசி மயக்கமே ஆகிட்டா. கல்லுன்னு தெரியாமல் மூஞ்சில் வந்து உடச்சி அந்த கல்லுன்னு தெரியாமல் அந்த கல்லாம் உடஞ்சி போய் இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம காட்டுவாசி மூஞ்சில் இருக்க எலும்பும் உடஞ்சி போயிட்டுருக்கோம். தலை சுற்றி கீழேயே போய் விழுந்துட்டா. பாவம் நம்ம காட்டுவாசி. அதாவது நம்ம வந்து இவ்வளோ ப்ராங்க் பண்ணியிருக்கோம் நம்ம காட்டுவாசி. பாவம் நம்ம காட்டுவாசி நம்ம கையில் வந்து இப்படி வசமாக சிக்கியிருக்கா. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம காட்டுவாசி வந்துட்டு டைனோவை வந்து பெட்டாக வச்சுருக்காலாம். அந்த டைனோவுக்கு வந்து ரெட் கலர்னாலே பிடிக்காதான். ஸோ அதனால் வந்துட்டு தக்காளியெல்லாம் எடுத்து நம்ம காட்டுவாசி மேலே அடித்து அந்த டைனோவை வந்துட்டு நம்ம காட்டுவாசியை வந்து அட்டாக் பண்ண வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டைனோ வந்து நம்ம காட்டுவாசியை அட்டாக் பண்ணணுமா. ஓகே வாங்க பண்ணிடலாம். அதோ இதான் போல இருக்குது அந்த டைனோ. பார்த்தீங்களா காட்டுவாசி டைனோலாம். இப்போ என்னாச்சு இப்போ பாருங்களேன் இந்த கிளிச்சில் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் கைஸ். இப்போ வந்து கிளிச்சில் வந்துட்டு இல்லை நம்ம காட்டுவாசி தலையில் இருக்கிற அந்த முடி வந்து போய் அவள் வந்து மொட்டை மண்டையாக தெரிஞ்சா. ஐயோ அதுக்குள்ளே பாருங்களேன் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த தக்காளி எடுத்து நம்ம மேலே அடிச்சுட்டா அந்த டைனோவரை கோமாய் நம்மளை அட்டாக் பண்ண வந்துருச்சு. இப்போ இதே மாதிரியே நம்மளுடைய காட்டுவாசிக்கு வந்து பண்ணணும். ஓகே வாங்க நம்ம வந்து குடு குடு குடுன்னு பண்ணிடலாம். ஓகே அதுக்கு வந்து இருங்க இங்கே என்னமோ வந்துட்டு எல்லோ கலரில் லைட் வருது. ஓகே இது வந்து எத்தாச்சு ஆக்ஸு. அதாவது ஒரு லாக் வந்து கிராஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மரப்பலகைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்துட்டு இப்போ வந்து குடு குடு குடுன்னு வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம். ஓகே கிராஃப்ட்டும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஓகே இது வந்து பண்ணி இப்போ தான் எங்கே வைக்கணும். ஓகே அவங்களே எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. பார்த்திங்களா அங்கே கூட வந்துட்டு லைட்லாம் வந்துட்டு எரிஞ்சிட்ருக்கு. இங்கே தான் வைக்கணுன்ட்டு. ஓகே வந்து இங்கே வச்சாச்சு.
அதாவது வந்துட்டு இங்கே வந்து என்னமோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அந்த டைனோக்கு வந்து பிடிச்ச மாதிரி. ஆனால் என்னதுன்னு தான் தெரில. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னன்னே தெரில, நம்ம வீட்டுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா நம்ம காட்டுவாசி வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கா. ஸோ அந்த காரணத்தினால வந்துட்டு இருங்க கொஞ்சம் காட்டுவாசி வேறு ஏதாவது ரூம்குள்ளே அந்த மாதிரி வந்து போகட்டும். நம்ம வேறு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறோன்றதுனால வீடு வந்து பழக மாட்டேங்குது. ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறதுனால வீடு பழகாத காரணத்தினால எங்கே போனால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக காட்டுவாசிக்கிட்டே போயிட்டு 2-3 வாட்டி நான் வந்து காட்டுவாசிக்கிட்டே மாட்டியிருக்கேன். இருங்க அந்த பாட்டிலில் வந்து போட்டு என்னமோ ஒன்று பறந்துட்டுருக்குல்ல ஸ்க்ரீனில், அந்த ஸ்க்ரீனில் ஏதோ பாட்டிலுக்குள்ளே என்னமோ போட்டு பறந்துட்டுருக்கு. இருங்க அது வந்து டைனோ பிஸ்கெட் மாதிரி இருக்கா, அந்த டைனோசர் ஷேப்பில் ஏதோ ஒரு பிஸ்கெட் மாதிரி இருக்குது. உண்மையிலே அது பிஸ்கெட் தானா? ஐயோ குழப்பமாக இருக்கே. அப்படின்னா நம்ம இந்த பிஸ்கெட்டை தான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இருங்க நம்ம வந்து அவங்க வந்து காமிச்சபடியே வந்து பிஸ்கெட் வந்து இது பண்ணிடலாம், தேடிடலாம். அங்கே வேறு அங்கே பார்த்தீங்களா ஃபுட் ஸ்டெப்ஸ் வேறு டோர் கிட்ட தான் போட்டிருக்கான். ஆனால் நம்மளோட காட்டுவாசி டோரை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருக்கா. அப்புறமா எப்படி உள்ளே போக முடியும்? சொன்னால் வேறு வழியாக தான் வந்துட்டு போகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து வேறு வழியை கண்டுபிடிச்சி போகலாம். இது பார்த்திங்களா எங்கே தூங்கிட்டு இருக்கா பாருங்கள். பெட்டில் படுத்து தூங்க சொன்னால் சோஃபா மேலே உட்காந்து, சோஃபாவான்னு கூட தெரில, எல்லாத்தையுமே கல்லில் பண்ணி வச்சுருக்கா. பெட்டை தவிர எல்லாமே கல்லில் தான் இருக்குது. இது பார்த்திங்களா இங்கே தான் இருக்குது. இது பார்த்திங்க எடுத்தாச்சு. ஓகே, இது வந்து எடுத்தாச்சு. இது வந்து டைனோசர், அதாவது அந்த டைனோடைய ட்ரீட்டாக. ஓகே, நம்ம காட்டுவாசி பெட்டில் படுக்காமல் வந்துட்டு அந்த சேர் மாதிரி இருக்குதுல்ல, கல்லில் சோஃபா மாதிரி செஞ்சு வச்சுருக்கால, அதில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா நம்ம காட்டுவாசி. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ நம்ம வச்சோம்ல அந்த மரப்பலகை அங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே வாங்க அங்கேயே போய் வச்சிரும். ஆமாம், அது வந்துட்டு இங்கே தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே வச்சாச்சு. அதாவது இப்போ வந்து ரெட் கலரில் இருக்கிற பழத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடியே தக்காளி வந்து இருக்குது, அதை நம்ம வந்து எடுத்து வந்து வச்சிடலாம். ஓகே, தக்காளி வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஓடி போய் ஒளிய சொல்லியிருக்காங்க நம்மளுடைய காட்டுவாசி வரத்துக்கு முன்னாடி. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து என்ன தான் நடக்குது அப்படின்றது தான் பார்த்துருவோமே. காட்டுவாசி வந்துட்டுருக்கா. ஓகே, இது பார்த்திங்களா அந்த லைனை தட்டி விட்டுருச்சு. ஐயோ, ஏன்னா நம்ம வச்சது ஒரு தக்காளி, ஆனால் போய் விழுந்தது இன்னொரு தக்காளி, 2-3 தக்காளியாக விழுந்துருக்கோம். ஐயோ பார்த்திங்களா குடுன்னு ஓடி வரா. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம காட்டுவாசி வர ஆச்சரியமாவா? ஐயோ, ஆனால் இதை எதிர்பார்க்கல. எது முட்டி விட்டால் கூட இல்லை, கொஞ்சம் தூரம் 2-3 மீட்டர் தள்ளி விழுவானா ஸ்ட்ரைட்டாக விண்வெளிக்கே வந்து போயிட்டா, பரலோகத்துக்கே போயிட்டா நம்ம காட்டுவாசி. சரி ஓகே, நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இன் ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து காட்டுவாசியை வந்துட்டு தொந்தரவு பண்ணலாம். ஓகே, நான் உங்ககிட்ட வந்துட்டு 2 முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் கிரானி சாப்டர் 2ல் மெயின் டோர் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து இப்போ வந்து 2K வியூஸ் கிட்ட வந்து ரீச் ஆகிடுச்சு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, 2K வியூஸ் கிட்ட வரைக்கும் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ வந்து இவ்வளோ தூரம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். வந்து விடாமல் இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்லாம் விடாமல் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் வந்து இது முன்னாடியே சொல்லணும்னு பார்த்தேன், பட் ஆனால் இப்போ தான் சொல்ல முடிஞ்சுது. ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 13 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட சேனல் வந்து 13 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். என்னடா 13 தானடா, 13 போயிட்டு இவ்வளோ சீன் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா, நான் போடுற எஃபர்ட்டுக்கு வந்து எனக்கு 13 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சது வந்து எனக்கு வந்து ரியலி வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள்லாம் வந்து இன்னும் விடாமல் இன்னும் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இன்னும் வந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்லாம் வந்து கொடுங்க. சரி ஓகே, நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த சேனல் பிடிச்சிட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஆலில் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் யோசிச்சு எனக்கு வந்து மண்டே வெடிது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். பபாய். ஸோ வந்து மறுபடியும் நான் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் காட்டினதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பபாய். மிஸ் யூ, லவ் யூ லாட் கைஸ். பபாய்.